This video sponsor by SBO Digital Marketing. இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப். ஜாயின் பண்ண வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விஜிபி, அதாவது ஈசிஆரில் இருக்க விஜிபி பக்கத்தில் இருக்க பீச்சுக்கு தான் போகலான்ட்டு ஃபேமிலியோடு எல்லாம் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த பீச்சோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே அதிகமாக இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட க்ரௌடு இல்லாத இடத்துல என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு வரலாம். அதிகமாக க்ரௌடு அதிகமாக இருக்காது. இடமும் கொஞ்சம் க்ளீனாக நீட்டாக இருக்கும். இந்த பீச்சோட பேர் பார்த்தீங்கன்னா அக்கரை பீச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த பீச் பார்த்தீங்கன்னா ஈசிஆர்லேருந்து அந்த விஐபி பில்டிங்குள்ளே தான் வர முடியும். அதாவது விஐபிஸ்லாம் அதிகமாக இருக்கிற பில்டிங்கு உள்ள வழியே தான் வந்து வர முடியும். சுட்டி குழந்தைகள்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா கூட்டம்லாம் அதிகமாக இருக்காது, அதனால் சொல்கிறேன். நீங்களே பார்க்கலாம் வீடியோவில். பீச் ரொம்ப அமைதியாக இருக்குது. அப்படியே இருக்கும். இந்த பீச் அப்படித்தான் இருக்குமா? ஆள் யாரும் வரமாட்டாங்க, இங்கே யாரும் வரமாட்டாங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு பீச் நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா நாங்கள் இப்போ மெரினா பீச்செல்லாம் போயிருக்கோம், அது இவ்வளோ கூட்டம் இல்லாமலாம் இருக்காது. 2-3 டைம் வந்திருக்கோம். ஆனால் இன்னும் கோவலத்துலாம் போயிட்டோன்னா ஃபுல்லாக கரை தான் சைடு. அதுக்கு மேலே தான் ஆழமாக இருக்கும். இது போய் அது எங்க ஏய் அதெல்லாம் என்னென்ன தெரியல, தூக்கி போடு. அது என்ன பண்றடா? கூலி தோன்றேன். எல்லாம் போயிட்டா வந்துருவான். போறியாடா? கொடுத்துட்டு இங்கே வர வேண்டாம், அங்கே இரு, அங்கே இரு. மக்களே, அங்கே வந்து கடல்லேருந்து போட்டு வந்து தரையிறக்குறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் வீடியோவில் எப்படி இறக்குறாங்கன்னு. அதாவது மோட்டர் போட்டு நாங்கள் பக்கத்தில் ஓடணும், ஆனால் போக முடியல. இந்த நேரத்தில் துளி விடுங்க. அவங்களெல்லாம் அடிச்சுட்டு போவாதா? அக்கரை பீச்சில் பார்த்தீங்கன்னா மீனவர்கள் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது கடலுக்குள்ளே ரொம்ப ஆழம் போகாமல் இங்கே பக்கத்துலேயே
கரைக்கு பக்கத்துலேயே மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, சின்ன வலையை வச்சு. அது எப்படின்னு தெரில எங்களுக்கு, எவ்வளோ மீன் மாட்டும் என்னென்னு தெரில. ஒரு 3 பேர் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நீச்சல் தெரியாதவங்க யாரும் இந்த முறை ட்ரை பண்ண வேண்டாம். நீங்கள் நீச்சல் தெரிஞ்சாலே ட்ரை பண்ண வேண்டாம். அவங்கெல்லாம் இங்கேயே இருக்குங்காட்டி அவங்களுக்கு தெரியும் அலையிலலாம் எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு. நம்மலாம் உள்ளே போனோம்னா அலை அப்படியே நம்மளை பரட்டி போட்டு உள்ளே இழுத்துட்டு போயிடும். அதனால் யாரும் இதை ட்ரை பண்ண வேண்டாம். இதுக்குள்ளே எப்படா போகும் அந்த நண்டு? போயிடும். காலை வச்சு நோண்டி போயிடும். உன்னை கையில் வச்சுட்டு போகிறாரு பாரு. ஒரே ஒரு மீன் தானே இவ்வளோ நாளா? 3 மீன். இவ்வளோ பெரிய வேலை போட்டு ஒரே ஒரு மீன் தானா? மீன் இருக்கு. இல்லை இன்னும் நிறைய இருக்குமா? இது என்ன மீன் தெரியல. கேளு கேளு கேளு. அது பெரிய மீன். அது சின்ன சின்ன மீன் தான் நிறைய சிக்கும் போல. நம்ம இது மிக்சின் மாதிரி இருக்குது, இரும்புலாம் வந்து பிடிக்கிறது. அதை வச்சு நம்ம எடுத்துன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கும். உண்மையில அந்த மாதிரி மீன் தாங்க இல்லையா? அவங்களை கேட்டு வேணா எடுத்துக்கலாம்பா. வீடியோ அது பாரு, அது போய் பாரு, அது பாரு. ஏய் தொட்டு விடாத.
ஆத்தி மீன் பிடிச்சியா? நீ ஏன் பிடிச்ச? நான் அங்க இருந்து தட்டிட்டு வந்துட்டோம்.